ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் தால் செய்ய போகிறேன். சிறும்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு கப் சிறும்பருப்பு எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டதுக்கப்புறம் நல்லா மீடியம் சைஸ் 2 வெங்காயம் உரித்து வச்சு கட் பண்ணி அதுவும் போட்டுருங்க. அப்புறம் ஒரு பூண்டு, முழு பூண்டு 1, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி எல்லாம் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க. அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் தான் எடுத்து நான் போடுறேன். போட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு குக்கரில் மூடி பற்ற வச்சு குக்கரில் வச்சுருங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் 3 விசில் வரணும். வந்துருச்சு. இது ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மத்தால நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிச்சிருங்க. கடாய் நல்லா பற்ற வச்சு அது கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. தாளிப்புக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். ஏன்னா நெய் கொஞ்சம் போடுவோம், நாங்கள் லாஸ்ட்டில் நெய் கொஞ்சம் போடணும், அதனால 2 ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. நாங்கள் முன்னாடியே அதில் அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதில் லைட்டாக கொஞ்சம் சீரகம் போடுங்க. அதுவும் நல்லா தாளிச்சிட்டு காஞ்சி மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா உரித்து ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டுருங்க. நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தில் தாளிச்சா. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா தால் செய்யும்போது எந்த பருப்பாக இருந்தாலும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லது. போட்டதுக்கப்புறம் இந்த தால் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. போட்டு 1 ஸ்பூன் நெய் லைட்டாக போட்டுருங்க. நெய் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நல்லா எல்லாம் கலக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை லாஸ்ட்டில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கொத்தமல்லி தலையை போட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிறும்பருப்பு தால். தேங்க்யூங்க.